எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைந்த பின்பு அமைச்சர் சேகர்பாபு புழல் சிறைக்கு செல்வது உறுதி என துறைமுக தொகுதி அதிமுக வேட்பாளர் மனு பேட்டி அளித்துள்ளார். சென்னை துறைமுக தொகுதி ராஜாஜி சாலையில் துறைமுக தொகுதியில் போட்டியிடும் ராயபுரம் மனு அவர்களின் அலுவலகம் இன்று திறக்கப்பட்டது. இதை அதிமுக மாவட்ட செயலாளர் பாலகங்கா திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு, இந்த தொகுதியில் அமைச்சருடைய ஆதரவோடு சமூக விரோதிகள் அத்துமீறி பிறருடைய நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாகவும், இதற்கு உறுதுணையாக இருக்கும் அமைச்சர் சேகர்பாபு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் புழல் சிறைக்கு செல்வது உறுதி என விமர்சித்து பேசினார். திமுக ஆட்சியில் தொடர்ந்து கொள்ளை நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய அவர், தமிழகம் மீண்டும் ஒரு அமைதி பூங்காவாக மாற அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். மக்கள் வாக்களித்த பிறகு நாங்கள் நிச்சயம் செய்வோம். மீண்டும் சொல்கின்றேன், சேகர்பாபுக்கு புழல் சிறை காத்து கொண்டிருக்கிறது. அதையும் சொல்லுறேன். நீங்களோட காரணம் கேட்கலாம், என்ன அவரு மட்டும் புழல் சிறைன்னு சொல்லிட்டு. 1 2 ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல தொடர்பு இருக்குன்னு ஊரே பேசுது. சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி அவங்கள மனைவி இது தாக்கல் செய்யறப்போ அதை யார் தடுப்பது? ஆளுகின்ற ஆளுங்கட்சி திமுக. அப்ப தொடர்பு இருக்கின்றது. கொலை, கொள்ளை, அத்துமீறல், ஆக்கிரமிப்பு. நீங்க தமிழகத்தை மட்டும் பாத்தீங்கன்னா சேகர்பாபுடைய தலைமையில மட்டும் 10,000 கோடி ரூபாய் சொத்துக்கு போலி ஆவணம் தயாரிக்கப்பட்டு இன்று அதை அபகரிக்க முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஊத்தங்கரை அருகே தேர்தல் நேரத்தில் ஜாதி மோதல்களை உருவாக்கும் நோக்கில் அம்பேத்கர் சிலை அவமதிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே வீரணகுப்பம் கிராமத்தில் நேற்று இரவு மர்ம நபர்கள் சிலர் அங்குள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு செருப்பு மாலை அணிவித்து அவமதிப்பு செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்து சம்பவ இடத்தில் திரண்டனர். இந்த செயல் திட்டமிட்ட ஜாதி வன்முறையை தூண்டும் சதி என பட்டியலின மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தேர்தல் நேரத்தில் சமூக பிளவை உண்டாக்கி அமைதியை குலைக்க சிலர் முயல்வதாகவும், இதற்கு பின்னால் இருக்கும் நபர்களை கண்டறிந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். வீரகுப்பம் கிராமத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு அவமதிப்பு செய்துள்ளார்கள். அவருக்கு செருப்பு மாலை அணிவித்து அவரை அவமதிப்பு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியிலே சாதிய வன்மத்தை தூண்டுகிற வகையிலும் சாதிய வெறியை ஊட்டுகின்ற வகையிலும் இந்த பகுதியில் இருக்கின்ற சாதி இந்துக்கள் தொடர்ந்து இத்தகைய செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் யார் அதிக ஓட்டு வாங்குகிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக பரமசிவம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று வேட்பாளர் அறிமுக கூட்டம் பல்லடத்தை அடுத்துள்ள வேளம்பாளையத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன், ஆனந்தன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டத்தில் பேசிய SP வேலுமணி, மேலும் பூத் பகுதியில் உள்ள பெண்கள் 5 பேர் கொண்ட குழுக்களாக பிரிந்து வீடு வீடாக சென்று அமர்ந்து பேசி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும், அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளையும் திமுக ஆட்சியில் மக்கள் படும் வேதனைகளையும் எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என அறிவுறுத்தி பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், திமுகவின் எதிர் வாக்குகள் அனைத்தும் நமக்கு வர வேண்டும் என்றவர், நடிகர் விஜய் போன்றவர்கள் நமது கணக்கிலேயே கிடையாது என பேசினார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தது 400 வாக்குகளை கழக வாக்குகளாக குறைத்திருப்பார். 400 குறைந்தது 400 வாக்கு. அதுக்கு மேல 500 600 700 வாங்கலாம். யார் அதிகமா வாங்குறீங்களோ, நம்ம மாவட்ட உடுமலை ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டாங்க, அதே போல ஆனந்தனும் சொல்லிட்டாங்க, நானும் சொல்றேன், யார் முதலில் ஓட்டு வாங்குறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பரிசு இருக்குது. இந்த பரிசை யார் நீங்க வாங்கி பார்ப்போம். மிக முக்கியமான மிகப்பெரிய பரிசு. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 பிரைஸ் கண்டிப்பா உண்டு எல்லா தொகுதியிலும். அதே போல பூத் பகுதியில் உள்ள மகளிர்கள் 5 நபர்கள் கொண்ட குழுவாக பிரித்து வீடு வீடாக சென்று அமர்ந்து பேசி வாக்கு சேகரிக்க வேண்டும். நோட்டீஸ் எடுத்து கொடுத்தா அப்படியே வீட்டில அப்படியே போட எல்லா வீட்டிலையும் போய் 30 பேசி நோட்டீஸ் கொடுத்து வாக்கு சேகரிக்க ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி திருப்பூர் தெற்கு தொகுதியில் சிங்கம் சின்னத்தில் போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் திருப்பூர் தெற்கு தொகுதி வேட்பாளர் தேலி காளிமுத்துவிற்கு திருப்பூரில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசிய தலைமை அறிவுறுத்தலின்படி திருப்பூர் தெற்கு தொகுதியில் சிங்கம் சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் மக்கள் மத்தியில் சிங்கம் சின்னத்தை வெற்றியடைய உறுதியாக உள்ளோம் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் திருப்பூரில் திமுக மேயர் போட்டியிடும் நிலையில் இங்கு நிலவும் குப்பை பிரச்சனையை மக்களிடம் எடுத்து சொல்லி மக்களிடம் ஓட்டு கேட்போம் என்றார். வெற்றி அடைவதற்கு உறுதுணையாக இருப்பாங்க. திருப்பூர் தெற்கு தொகுதியில என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குதான்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாலும் சரி, ஆண்ட கட்சியாலும் சரி, போதை பழக்கம் அதிகமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் மத்தியில இருக்கு. தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கு. அது போன்ற சின்ன சின்ன அந்த தண்ணி பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை, குப்பை பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை இருக்கு மக்கள் மத்தியில் நாங்கள் எடுத்து கூறி எங்களுடைய சிங்க சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, நிச்சயமாக மக்களோட மக்களா இருந்து நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம்னு சொல்லி வெற்றியடை செய்தால் நிச்சயமாக மக்களுடைய நல்ல ஒரு மக்கள் சுதந்திரமா வாழ்வதற்கு நாங்கள் பாடுபடுவோம். அதுல எந்த மாதிரி பிரதமர் மோடிக்கு முரட்டு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி உள்ளார் என வாணியம்பாடியில் தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சையத் ஃபாரூக்கை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பொது வாழ்க்கையில் நான் வந்தபோது என்னுடைய முதல் கைது CAA சட்டத்தை கிழித்ததுதான் என்றும், சிறுபான்மை மக்களுக்கு உள் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நாம் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மொழி உரிமை, இன உரிமை, மாநில உரிமையை மீட்டெடுக்க திராவிட மாடல் 2.0 மட்டுமே முடியும் என்றவர், அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் அடிமை கூட்டத்தை சேர்த்து வைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமியை சுட்டிக்காட்டி கடுமையாக விமர்சித்து பேசினார். தமிழ்நாட்டுடைய நிதி உரிமை, மாநில உரிமை, மொழி உரிமையை காப்பாற்றணும்னா மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சா மட்டும்தான் முடியும். டெல்லி அணின்னு சொல்றமே, அந்த அணியில யார் யார் இருக்கா? அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இன்னைக்கு யார கூட்டணி சேர்த்து வச்சிருக்காங்க? அடிமை கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் முரட்டு அடிமை பார்த்திருப்பீங்களா? முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு மிகச்சிறந்த நம்பர் 1 முரட்டு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும்னா வர்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நம்ம ஒவ்வொருத்தரும் ஏனி சின்னத்துல வாக்களிச்சு, நாம மட்டும் இல்ல, நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அடுத்த 23 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய வெற்றியை நீங்க ஃபாரூக் அவர்களுக்கு ஏனி சின்னத்திற்கு பெற்று தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். அகில இந்திய அளவில் ஒரே தொகுதியில் அதிக முறை வெற்றி பெற்றவன் என்ற சரித்திர சாதனையை தனக்கு பரிசளியுங்கள் என்று காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் துரைமுருகன் உருக்கமாக பேசியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் 11வது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் துரைமுருகன் அறிமுக கூட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் பங்கேற்று பேசினர். அப்போது நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் துரைமுருகன், 45 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் யாரிடமும் லஞ்சம் வாங்கியதில்லை என்றவர், எதிர்க்கட்சிக்காரர்களை பழி வாங்கியதும் பொய் வழக்கு போட்டதும் கிடையாது என்றார். மேலும் மக்களிடம் எந்த பாகுபாடும் காட்டாமல் காட்பாடி தொகுதியை ஒரு திருக்கோயில் போன்றும் மக்களை தெய்வங்களாகவும் கருதி பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். இந்த 5 ஆண்டு காலத்தில் தொகுதிக்கு தேவையான மீதமுள்ள பணிகளை முழுமையாக செய்து முடித்துவிட்டு தானே உங்களிடமிருந்து விடைபெறுவேன் என்றும், அகில இந்திய அளவில் ஒரே தொகுதியில் அதிக முறை வெற்றி பெற்றவன் என்ற சரித்திர சாதனையை தனக்கு பரிசளியுங்கள் என்று உருக்கமாக பேசினார். எல்லாவற்றையும் வைத்து பாருங்கள், இந்த தொகுதியில் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலம் நிறைவாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு நானே உடனே கொண்டு என்னை விட்டுவிடுங்க என்று விடைபெறுவேனே என்று நிற்கவற்றேன். ஆகையினால் உங்கள் அனைவரையும் நான் இந்த முறை இதுவரையிலே எப்போது நான் அப்படி பேசியது கிடையாது. இன்றைக்கு நான் நிமிர்ந்து பேசியவன், ஆனால் இன்றைக்கு வணங்கி பேசுகிறேன். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன், வாழ்த்து தெரிவிக்கிறேன். என்னை வாழ்த்துங்கள், எனக்கு வெற்றி தேடி தாருங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.